அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. ஆதம் நபி காலத்தில் மக்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வந்தனர். பல தெய்வ நம்பிக்கை அப்போது இருக்கவில்லை, சிலை வணக்கமும் இருக்கவில்லை. அந்த மக்களில் மிக சிறந்த சிலர் இருந்தனர். அவர்கள் இறந்த பின்னர் அவர்கள் மீது பற்று கொண்ட மக்கள் அவர்களின் மண்ணறைகளில் சில அடையாளங்களை வைத்தனர். பிற்பட்ட காலத்தில் வந்த மக்கள் அந்த கபறுகளில் ஏதோ விசேஷம் இருப்பதாக எண்ணி அந்த கல்லறைகளை தரிசித்தனர், அங்கே தங்கியிருந்தனர். பிற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களில் உருவங்களை கற்பனையில் வரைந்தனர். பின்னர் வந்தவர்கள் அவர்களை சிலையாக வடித்து வழிபட ஆரம்பித்தனர். சிலை வணக்கம் உலகில் இப்படித்தான் உருவானது. இந்த சிலை வணக்கத்தை எதிர்த்து தீவிர பிரச்சாரத்தை செய்தார் நூஹ் நபி. அவர் 950 வருடங்கள் உலகில் வாழ்ந்தார். நீண்ட நெடிய காலம் அவர் பிரச்சாரம் செய்தார். இருந்தாலும் அந்த மக்கள் சிலை வணக்கத்தில் மலை போல் உறுதியாக இருந்தனர். நூஹ் நபி இரவு பகல் பிரச்சாரம் செய்தார். கூட்டத்திலும் சொன்னார், தனித்தனியாகவும் சொல்வார். அந்த மக்கள் கேட்கவில்லை. நூஹ் நபி பேச ஆரம்பித்தால் கல்லால் எறிவார்கள். அவரது தலையில் அடிபட்டு முகத்தில் இரத்தம் வடியும். தனது முகத்தில் வடியும் இரத்தத்தை தனது கரங்களால் துடைத்து கொண்டே, என் இறைவா, என் சமூகத்தை மன்னித்துவிடு, அவர்கள் தெரியாமல் செய்து விட்டனர், என் சமூகத்திற்காக பிரார்த்திப்பார். இவ்வளவு சகிப்புத்தன்மையுடன் அவர் நடந்து கொண்டார். ஆனால் அம்மக்கள் அவருடன் முரட்டுத்தனமாகவே நடந்து கொண்டனர். அவர் பேச ஆரம்பித்தால் அவரது பேச்சை கேட்கக்கூடாது என காதில் கையை வைத்து கொள்வர். அவர் பேசும்போது அவரை அவமதிக்கும் விதத்தில் ஆடையை தூக்கி தலைமேல் போட்டுக்கொண்டனர். அவர் எவ்வளவு சொல்லியும் அந்த மக்கள் கேட்கவில்லை. நீங்கள் சத்தியத்தை மறுத்தால் அழிக்கப்படுவீர்கள் என எச்சரிக்கை செய்தார். ஆனால் அவர்கள் நம்பாமல், அழிவை கொண்டு வா பார்க்கலாம் என சவால் விட்டனர். இதன் பின்னர் இவர்களில் ஈமான் கொள்ள எவரும் இல்லை என அல்லாஹ்வின் அறிவிப்பு கிடைத்தது. பொறுமையின் சிகரமாக இருந்த நூஹ் நபி அல்லாஹ்விடம் கையேந்தினர். யா அல்லாஹ், இவர்களை அழித்துவிடு, இவர்கள் திருந்தவும் மாட்டார்கள், திருந்தியவர்களை நிம்மதியாக வாழவிடவும் மாட்டார்கள், இவர்கள் காஃபிர்களையும் பாவிகளையுமே பெற்றெடுப்பார்கள் என பிரார்த்தித்தார். அல்லாஹ் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். ஒரு கப்பலை கட்டுமாறு உத்தரவிட்டான். நூஹ் நபி கப்பல் கட்டினார். ஊர் மக்கள் எள்ளி நகையாடினர். இப்போது நீங்கள் கிண்டல் செய்கிறீர்கள், உங்களை நாம் கிண்டல் செய்யும் நாள் வரும் என்று அவர் கூறினார். அந்த காலமும் வந்தது. வானம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டியது. பூமியின் நீரூற்றுக்களும் பீரிட்டு வந்தது. நூஹ் நபி தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை கப்பலில் ஏற்றினார். மழை அதிகரித்து வெள்ளம் அதிகரித்த போது கப்பல் நீரில் மிதக்க ஆரம்பித்தது. அப்போது நூஹ் நபியின் மகன் தரையில் இருந்தான். அவன் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை. நூஹ் நபி அவனை அழைத்தார். மகனே, என்னுடன் கப்பலில் ஏறிக்கொள் என்றார். அவனோ, இந்த ஊரில் உள்ள பெரிய மலையில் ஏறி நான் என்னை காத்துக்கொள்வேன் என்றான். நூஹ் நபியின் கண் முன்னால் ஒரு அலை வந்து அவனை அடித்து சென்றது. மகன் கண் முன்னால் அழிவதைக் கண்ட நூஹ் நபி, இறைவா, என் மகனும் என்னை சார்ந்தவன்தானே, அவனை பாதுகாத்து விடு என்றார். அல்லாஹ் நூஹ் நபியை கண்டித்தான். அவன் உம்மை சார்ந்தவன் அல்ல, அவனது செயல்கள் நல்லதல்ல, இதன் பின்னர் இப்படி முட்டாள்தனமாக கேட்கக்கூடாது என கண்டித்தான். இஸ்லாத்தில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பார்க்கப்படாது. சிறந்த செயலை உடையவர்தான் சிறந்தவர். வெள்ளம் பெருகியது. மலைகளும் மூழ்கும் அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. இறுதியில் வெள்ளம் வற்ற ஆரம்பித்ததும் கப்பல் ஜூதி என்னும் மலை மீது தங்கியது. அண்மையில்தான் மலை மீது இருந்த கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது.